ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்களோ அப்படி நானும் நடந்துப்பேன். நான் ஒரு கண்ணாடியை போல் அப்படின்னு பல பேர் உங்ககிட்ட சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஏன் சமயத்தில் நீங்களே கூட நான் ஒரு கண்ணாடி மாதிரி, என்கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே போல் தான் நானும் நடந்துப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. இதை சொல்லும்போது வேணும்னா ஒரு மாதிரி கெத்தாக ஃபீல் ஆகும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை இன்னும் பல மடங்காக பெருக செஞ்சிடும். யார் எப்படி இருந்தால் என்ன, எப்பயுமே நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களோட கேரக்டரையும் உங்களோட யூனிக்னஸையும் விட்டு கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஒரு விஷயத்த கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நபர் பிடிக்கலன்னு நீங்கள் முடிவு செஞ்சுருக்கீங்கன்னா, ஏன் பிடிக்கல? அவங்களோட அந்த கேரக்டர் பிடிக்கல, அதனால தானே அவங்கள பிடிக்கலன்னு நீங்கள் முடிவு செஞ்சுருக்கீங்க. அப்படி இருக்கும்போது அந்த பிடிக்காத கேரக்டரையே நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கி அந்த கேரக்டரையே அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுனால நீங்கள் உங்கள் கேரக்டரையே ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். அதனால் கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்படுங்க. கண்ணாடியை போல் இருக்க வேண்டாம், நீங்களாகவே இருங்கள். நான் ஆரா கலைவாணி, உளவியல் நிபுணர். நன்றி.